ஹரஹர நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பதிவுகளை பார்க்குறோம். நிறைய நிகழ்ச்சிகள் ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, மாத ராசி பலன்கள், பெயர்ச்சி பலன்கள், இது மாதிரி வார ராசி பலன்கள், இது மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒன்லையும் ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நமக்கெல்லாம் எப்படி இருக்குது, 2026 மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, நன்மைகளா தீமைகளா? ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா பலவிதமான கஷ்ட நஷ்டங்களைப்பட்ட ராசிகள் அதில் இருக்கும். அதில் ஏதாவது விடிவு காலம் வருதா, மாற்றங்கள் ஏற்படுமா, நமக்கு நல்லதே நடக்காதா, இப்படியெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டங்களோடு துயரங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நிறையா ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இப்போ இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு அடுத்த வருஷம் ஆச்சும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒரு நிமிஷம் மாறி போயின்னு இருக்கு. அப்போது அவ்வளோ வேகமாக கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். நல்லது சீக்கிரம் ஓடிடுது, கெட்டது ரொம்ப நாள் அனுபவிச்ச மாதிரி தெரியும். இந்த 2026 நமக்கு ஏதாவது நன்மை நடக்குமான்னு ஆவலோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாண்டட் விருப்பங்கள் இருக்கலாம். இந்த பல தடவை ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகாமல் இருப்போம். அதில் நம்ம இந்த வருஷம் ஆச்சு இதில் எப்படியாவது இந்த எக்ஸாமை நல்லபடியாக பண்ணிடுவோம், ரிசல்ட் நல்லபடியாக வந்துடும். உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமண பேச்சுக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, அது போக வீடு கட்டுறதுக்கு, கடன் நிவர்த்தி ஆகுமா, நோய் நொடிகள் சரியாகுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போது இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம், ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படும், நின்று போகும். சரி, அதுக்காக பின்வாங்க முடியுமா? இதில் நான் சொன்ன காரியங்கள் அனைத்துமே மனித வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியமானவை. எப்படி இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். இப்போ இந்த வருடம்னாச்சும் இந்த காரியத்தை நாம் சாதிப்போமா அப்படிங்கிற ஆவலோடு பல பேர் காத்துட்டு. அப்போது 2026க்கு அப்படின்னு ஒரு தனி பலன்கள் கிடையாது. 9 கிரகங்களும் எந்த இடத்துல பயிற்சி ஆகுதோ அப்போ தான் அது பலன்கள். அப்போ 2025 ஆன பயிற்சிகளும் 26 ஆக போகிற பயிற்சிகளையும் வைத்துத்தான் பொதுவான பலன்களாக சொல்ல முடியும். அப்போ அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ இந்த 2026 12 ராசிகளுக்கும் சாதகமாக இருக்கா, அனுகூலமாக இருக்கா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு கடகராசிக்கு எப்படி இருக்குது, இந்த வருஷம் எப்படி இருக்குது, 2026 கடகராசிக்கு நன்மை ஏதாவது நடக்குமா? ஏன்னா அந்தளவு நொந்து போயிருப்பீங்க. 2025 பலவிதமான துன்பங்கள், குரு மறைஞ்சிடுறாரு, அஷ்டமச்சனி, ராகு கேது சரியில்லை, தொட்டதெல்லாம் அடி, எதில் எடுத்தாலும் பிரச்சனை, வாய் திறந்தாலே பிரச்சனை. இப்படி இருந்த தங்களுக்கு 26 ஏதாவது நன்மை நடக்குமா அப்படின்னு ஆவல் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. கஷ்டப்பட்டவனுக்கு தான் தெரியும் வேதனை. வெளியிலேருந்து பார்க்குறவன் காதில் அவன் சொல்கிறத கேட்பானே தவிர உணர முடியாது.
பரிதாபம் சொல்லிட்டு போயிடுவான். அடுத்த நிமிஷம் அதை மறந்துடுவான். ஆனால் இவன் கஷ்டப்படுறவன் பட்டுட்டே தான் இருப்பான். அவன் தான் அதை வேதனைப்படுவான். அப்போது அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? தாராளமாக வருட ஆரம்பத்தில் சிறப்பான ஒரு அமைப்பு. ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான விரயங்களை கொடுத்து வந்திருந்தார். ஆனால் வக்ரகதியாக இருக்கார். நன்மைகள் அதிகம். அப்போ என்னாகும்? விரயம் அப்படிங்கிறது லாபமாகும், வக்ரம் அப்படிங்கிறது திரும்பிக்கிறது. அப்போது பலன்கள் ஆப்போசிட்டாக கிடைக்கும். விரயத்தில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு வருட ஆரம்பத்தில் லாபத்தை தருகிறார். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். புதிய தொழில் துவங்கலாம். வருமானங்கள் அதிகரிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நகை வாங்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த துணி சம்பந்தமாக ஜவுளி வியாபாரங்கள், டெய்லர் ஷாப் வச்சுருக்கிறவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஆபரணம் செய்யக்கூடியவர்கள், உணவுத் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். இறை வழிபாடு, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். பேச்சுவார்த்தையின் மூலம் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். 2ஆம் இடத்துல கேது. கொஞ்சம் வாயை அடக்கி அமைதியாக தான் பேசணும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் கேது. ஏது வந்தாலும் கேது வரக்கூடாதுன்னு ஒரு வாக்கியம். பேச்சால் பகை. எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் வாய் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வாயினால் கெட்டு போயிடும். வாய் பேச்சுக்களில் கவனமாக எந்த இடத்துல எந்த வார்த்தையை எப்போ என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிந்து தெளிவாக பேசுகிறோம். அப்போது பிரச்சனைகள் வராது. இல்லைங்கிற பட்சத்தில் 100க்கு 100% பிறருக்கு நன்மையே செய்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுடைய நாக்கு பிறன்றும். அப்போது அந்த வார்த்தையின் மூலமாக செஞ்சுட்டு போகிற வீணாக போய் சிலருக்கு சொந்த ஜாதக அமைப்பில் சரியில்லைங்கிற பட்சத்தில் கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்றம், காவல்துறை பிரச்சனைகளை சந்திக்கிற வாய்ப்புகள் உண்டாகும். கடகராசினியர்கள் அவசியம் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும். 2026 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை. அரசு துறை, அரசு பணியாளர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. அரசியல்வாதிகளுக்கு பெரும் செல்வம், புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். அரசியலில் வெற்றி காணலாம். பூமி, மனை, வீடு வாங்கலாம். சில பேருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். தாய்மாமா இருந்தால் அவருக்கு நோய் நொடிகள், மருத்துவ செலவுகள் கண்டம் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல சனி ராகு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், சண்டை சச்சரவுகள், விபத்து, வாகன பழுது இதெல்லாம் கொடுப்பார். அதனால் பொதுவாக கடகராசிங்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பு தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில ஆறுதல் கிரகங்கள் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சொந்த ஜாதகம் அவசியம் ஒரு முறை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்த்தால் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கும் 2026ங்கிறது. இந்த 2026 ஒரு 70% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் அனைவருக்குமே. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, பச்சை. அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7, 9. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அம்பாளை வழிபட்டு இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.